a source of satisfaction, contentment and a lot of gratitude. அவரை வந்து நான் ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறேன்னு சொல்ல மாட்டேன். அவரை வந்து என்னோட, அதாவது இஸ் ஆல்வேஸ் வித் மீ வென் இன் நீட். ராதே கிருஷ்ணா. அவிஜ்ஞாத சகா அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல பகவானை பத்தி சொல்லும் பொழுது அப்படி ஒரு பேர் இருக்கு, அவிஜ்ஞாத சகா. அப்படின்னா முகம் தெரியாத, இல்லாட்டி நமக்கு பரிச்சயம் இல்லாத, ஆனால் நமக்கு நன்மையே செய்யக்கூடிய ஒரு சகா, அவிஜ்ஞாத சகா. இங்கிலீஷ்ல சொன்னா த அன்னோன் ஃப்ரெண்ட். எப்பயுமே சுவாமி தான். இப்போ மற்றவர்கள் எல்லாம் வெளியில தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸு. ஒவ்வொரு ஏஜில் ஃப்ரெண்ட்ஷிப் மாறின்னு இருக்கும். நமக்கு பால்ய சிநேகிதர்கள் பல பேர் இருப்பா. அந்த டைமில் அவளை பிடிக்கும். ஒரு ஸ்டேஜில் அவள் மாறி போயிடுவா. நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட் நிறைய உண்டு. பட் எல்லாரும் எல்லா டைம்லையும் நம்ம கூட இருப்பார்கள், கம்பேனியனாக இருப்பான்லாம் தெரியாது. பட் சுவாமி ஃபாரெவர் த அவிஜ்ஞாத சகா. சுவாமி தான் குஹனை பார்த்து சொல்றார். ராமன் சொல்றான், ஆத்ம சம சகா, என்னுயிர் தோழன் அப்படின்றார். நீங்க பகவான பெண்ணாவும் பார்க்கலாம், என்னுயிர் கண்ணம்மா அப்படின்றார் பாரதியார். ஏன்னா பகவான்ற ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான் நீங்க என்ன எமோஷன்ல வேணா பேசலாம். தப்பா இருந்தாலும் பேசலாம், முட்டாள்தனமா பேசலாம், புத்திசாலித்தனமா பேசலாம். எப்படி பேசினாலும் சுவாமி அதை ரசிக்கிறார். இப்ப பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கல படுத்துட்டார். கடைசியில் அவர் கூட நின்னது சுவாமி தான். சக்கா மாதிரி நின்னுண்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் கண்ணன் கேட்கிறான். இவர் படுத்துட்டு ஜாலியா பேசுறார். யார்கிட்ட அப்படி பேச முடியும்? ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான் அப்படி பேச முடியும். அதனால சுவாமி தான் என்னைக்குமே நம்மளோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு, உள்ளுக்குள்ளேயே இருக்கார். அதனாலதான் அர்ஜுனன் கண்ணன் கிட்ட எனக்கு வழிகாட்டுன்னு கேட்கலாம். கண்ணனுடைய விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு, எப்பா கிருஷ்ணா, நீ யாரோ நினைச்சு நான் பாட்டு ஹே கிருஷ்ணா, ஏ யாதவா, ஏ சக்கான உன்னை கிண்டல் பண்ணியிருக்கா, ஃப்ரெண்டு மாதிரி மன்னிச்சுடு என்ன அப்படின்றான். அதனால ஃபாரெவர் த ட்ரூ ஃப்ரெண்ட். இந்த சரீரத்தோடு நம்ம போனாலும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரே ஃப்ரெண்ட்ஷிப் பகவான் மட்டும்தான். அதனால ஜாலியா பகவானை ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க. மனசுல என்னெல்லாம் தோன்றதோ, யாரை பத்தியாவது குத்தம் சொல்லணும், பொறாமையா இருக்கு, பயமா இருக்கு, யார்த்தையா வம்பு பேசணும்னா கூட சுவாமிகிட்ட டெய்லி தைரியமா வம்பு பேசலாம். பேசிதான் பாருங்களேன், அந்த ஃப்ரெண்டை என்ஜாய் பண்ணி பாருங்க. தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு. ராதே கிருஷ்ணா. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.